ஒரு 3-4 ஜாதி வந்து பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்குள்ள தான் அடிக்கடி இந்த தகராறு நடக்குது. எந்நாளும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இல்லை அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வரல. அது கொண்டு வரது முடியாது, ஏன்னா அவ்வளோ பணம் இல்லை கவர்மெண்ட்டில், அது ஒன்று. ஆனால் வந்து கேரண்டீடு பென்ஷன் கொடுக்கலாம். டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வந்து ஏற்றி கொடுத்துருக்குறது வந்து இப்படி டாஸ்மாக் ஊழியர்களோட விவகாரம் ரொம்ப பெரிய இதுதான். அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பரிதாபமான செயல் தான். சம்பளம்னு கிடைக்கும் போது அதனால வந்து அதில் அந்த துறையில் நிறைய மோசடி நடக்குது. ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ இல்லை, அது என்ன சொல்கிறது, இன்ஆக்டிவாக டார்மெண்ட்டாக இருந்துமாங்க. அதிகமாக வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்தது சங்கங்கள். ஒரு 3-4 ஜாதி வந்து பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்குள்ள தான் அடிக்கடி இந்த தகராறு நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம். அவங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி, வேண்டாதவங்கன்னா ஒரு மாதிரி. ஒன்று எதிர்கட்சினா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, ஒன்றும் இல்லைன்னா பத்திரிகையில் ஏதோ ஒரு எழுதினா, சோஷியல் நெட்வொர்க்கில் ஏதோ போஸ்ட் பண்ணால் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறது நிறைய பார்த்துட்டோம். சவுக்கு சங்கர்லேருந்து, கல்யாணராமன்லேருந்து, இவர் இளைய பாரதம் கார்த்திக்லேருந்து, அப்புறம் இவர்லேருந்து நேதாஜி டிவி ஆர் வரதராஜன்லேருந்து பார்த்துருக்கோம். சின்ன சின்ன குற்றங்களுக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய ஊர்லலாம் பைப் தட்டுப்பாடு ஏதாவது ஏற்படாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து 56 நாட்களுக்கு நம்ம ஸ்டோரேஜ் இருக்குது. என்ன இது தவிர உதவி செய்யறதா, அது தவிர வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அடுத்த 30 நாளைக்கு வந்து தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பன்மலன் சார் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாமரை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நெறியாளர் தமிழாகிய உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் எல்லாருமே வந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமாக ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்களுடைய கோரிக்கைகளை 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஓய்வூதியம் சரியான முறையில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர பணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரினா நிறைய. ஏன்னா எக்கனாமிக்கலாகவே வந்து தமிழக அரசு ரொம்ப அதல பாதாளத்தில் போயிட்டு இருப்பதாக வந்து மனோ தங்கராஜ் அவர்களே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தங்கம் தென்னரசு அவர்களும் பேசியிருந்தாரு. இது எல்லாமே வருவாய் நிலை தமிழகத்தில் எப்படி இருக்கு? வருவாய் நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோசமாக தான் இருக்குது. அதில் 2-3 காரணம் சொல்லணும். இவங்க வந்து போன 2021 தேர்தலில் வந்து கொடுத்த வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி இந்த இலவச பேருந்து, பெண்களுக்கு உரிமை தொகை. இது 2 தவிர பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஒப்பந்த ஊழியர்கள், தற்காலிக பணியாளர்கள் இவங்களை வந்து நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, ஏதோ 6 மாதம் 2 வருஷம் இந்த மாதிரி கிடையாது. 10 வருஷமாக 15 வருஷமாக தற்காலிகமாக வேலை செய்கிற இடைக்கால ஆசிரியர்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள், அது ஆனரரி ப்ரொஃபஸர்ஸில் லெக்சரர்ஸ் சொல்லும் இல்லையா, அது ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு, அதுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வந்து பஞ்சப்படி இதெல்லாம் இருக்காது. ஃபிக்ஸ்டு சேலரி, கன்சாலிடேட்டட் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவிலியர்கள், இந்த கொரோனா சமயத்தில் வந்து அவங்கள நியமிக்கப்பட்ட செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அப்புறம் ஜாக்டோஜியை சேர்ந்த எல்லா அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வரல. அது கொண்டு வரது முடியாது, ஏன்னா அவ்வளோ பணம் இல்லை கவர்மெண்ட்டில், அது ஒன்று. ஆனால் வந்து கேரண்டீடு பென்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு தான் இப்போ லேட்டஸ்ட்டு இவங்க வந்து ஹைப்ரிட்டாக அதை வந்து பழைய ஓய்வு திட்டத்தையும் புதிய ஓய்வு திட்டத்தையும் சேர்ந்து கேரண்டீட் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நியூ பென்ஷன் ஸ்கீமோட ஒத்து போகுதுன்னு பார்த்தா நிறைய வேறுபாடு இருக்குது. அது நிறைவேற்றுறது எப்படி பண்ண போகிறாங்க? அதாவது இவங்க வாய்னால் வட சொல்லுவாங்களே, சட்டமன்றத்தில் வந்து அவங்க அதிமுக பீரியட்லேயும் நிறைய வந்து விதி ஏதோ சொல்லி அது கீழே அறிவிப்பு பண்ணிடுவாங்க. அது நிறைவேற்றுறது வந்து
அதுக்கு உண்டான பணம் எங்கேருந்து வருது, அதை எவ்வளோ காலத்துக்குள்ளே செய்ய போகிறோம், அது எவ்வளோ பேருக்கு அது பயனளிக்கும், அதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகும், அது மாதாந்திர செலவு எவ்வளோ, வருடாந்திர செலவு எவ்வளோ, அது நிதிநிலை அறிக்கையில் அதுக்கு ஒதுக்க எவ்வளோ வேண்டிய தொகை எவ்வளவு, அதெல்லாம் வந்து யாரும் பேசுறது இல்லை. அதுக்கு 10 ஊடகங்களும் கேள்வி கேட்கறது இல்லை. அதனால் வந்து ராமதாஸ் ஐயா சொன்னதுக்கு வந்து எல்லாருக்கும் மனசில் இருக்கிறது தான் நாங்களும் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கோம், பொதுமக்களும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ராமதாஸ் ஐயாவோட ஸ்டேச்சர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறம்போது அது வெளியில் எல்லாம் பரவுது. அதனால் கண்டிப்பாக வந்து படிப்படியாக செய்யணும். அதனால் வந்து ஒரே ஒன் ஸ்ட்ரோக்கில் வந்து எல்லாரையும் வந்து நிரந்தரமாக்குறதோ இல்லை வந்து அவங்களுக்கு ஊதியத்தை ஏற்றி கொடுக்குறதோ பண்ண முடியாது. ஆனால் குறித்த கால திட்டம் ஒரு என்ன சொல்ல ஸ்பெசிஃபைட் டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவங்க பண்ண வேண்டிய இது இருக்குது. அதை பற்றி அரசாங்கத்துலேருந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அது எனக்கு இந்த அரசாங்கத்து மேல் நம்பிக்கை இல்லை. இப்போ நிதிநிலை மோசமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வந்து ஏற்றி கொடுத்துருக்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? டாஸ்மாக் ஊழியர்களோட விவகாரம் ரொம்ப பெரிய இதுமா. அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பரிதாபமான இதுதான் சம்பளம்னு கிடைக்கும் போது. அதனால வந்து அதில் அந்த துறையில் நிறைய மோசடி நடக்குது. வாயுள்ளவன் பழைப்பான்ங்கிற மாதிரி அதில் வந்து தகுதித்தம் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அதாவது அங்கே வேலை செய்கிற அவங்க ஊழியர்கள் எடுத்துக்கிட்டு மேலே எடுத்து கொடுத்து இது பண்ணுறவங்க, பார் அன்அஃபிஷியலாக வந்து லைசன்ஸ் இல்லாமல் இயங்கக்கூடிய பார்கள் வச்சு நடத்துகிறவங்க இது மூலமாக இது பண்ணிக்கிறாங்க. டாஸ்மாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அதை வந்து எடுத்துக்கிறது வந்து தப்பு. அதை முதல்ல அரசாங்கம் கைவிடணும், அதுவே தப்பு. ஆனால் அவங்க கையில் இருக்கிறம்போது அங்கே ஊழியர்களை வந்து அவங்களோட வெல்ஃபேரை வந்து அவங்களோட குடும்பத்தை நலனையும் எல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க கேட்குறது கொடுக்கலாம். அதுக்கு வசதி இருக்குது. ஏன்னா டாஸ்மாக் வருமானத்தை மட்டும் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவோ செய்யலாம் அவங்களோட வந்து. அதனால வந்து அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. சமூக நலனை வந்து பற்றி கவலைப்படாத ஒரு அரசாக இன்னைக்கு திமுக அரசு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த பிப்ரவரி டு மார்ச் இந்த தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டா 60 நாட்களில் மட்டும் 30 கொலைகள் நடந்திருக்கு. இந்த சமூக நலனுக்கு யார் காரணம்? ஏன்னா ஒரு இடத்துல வந்து கஞ்சான்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் போதை பழக்கத்தை தாண்டி சாதி வெறி அப்படின்னு சொல்றாங்க, காவல்துறையினுடைய சீர்கேடுன்னு சொல்றாங்க, அரசாங்கத்தினுடைய பொறுப்பின்மைன்னு சொல்றாங்க. இதுல நீங்க ஏன்னா எவ்வளவோ வந்து அரசியல் தலைவர்களை பார்த்துருப்பீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுமா, தமிழ்நாடு வந்து சூசைட்ஸ்லேயும் ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து சாலை விபத்துக்கள் மூலமாக நடக்கக்கூடிய மரணங்கள்லேயும் ஒரு கொஞ்சம் வருஷமாகவே வந்து நம்ம டாப்பில் இருக்கோம். என்ன இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கொலைகள் ரொம்ப, அதுவும் 2-3 வருஷமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு நாளைக்கு 10-15 கொலை வெவ்வேறு இடத்துல இந்த தமிழ்நாடு முழுக்க வருது. நீங்கள் சொன்ன 30 கொலை வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டங்கள் மட்டும். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2 மாதங்களில் வந்து நடந்த கொலைகள் 194. அப்புறம் வந்து இதில் வந்து ரிப்போர்ட் ஆகாமல் அமைக்கினது இல்லை வந்து இப்போ புகார் கொடுக்காமல் வந்து இவங்க ஏதோ என்ன சொல்கிறது கேங் ரைவால்ரி ஆகட்டும், இல்லை வந்து இயற்கை மரணம் சொல்லி மூடி மறைச்சதாகட்டும், இதில் ஒரு இது 100-200 கொலைகள் இருக்கலாம் என்னோட ஊகம். மொத்தம் 4.5 வருஷத்தில் கணக்கு பார்த்திங்கன்னா 3000 கொலைகளால் நடந்திருக்கும். இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல வந்து கஞ்சா, அது இப்போ 2 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக போச்சு. அவன் கஞ்சா குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கிறது அவனுக்கே வந்து தெரியாது. அது மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் மேலே கோபம் இருந்துன்னு வச்சுங்க, அவங்கள வந்து போய் தாக்குறது, என்ன அவங்கள அடிக்கிறது, ரொம்ப முத்தி போச்சுன்னா சண்டை கைகலப்பு இது பண்ணும்போது நல்லா குடிச்சிட்ருக்காங்க நண்பர்கள், அவங்களுக்குள்ளே ஒருத்தர் அடித்து ஒருத்தனை வெட்டி போட்டுறான். காசு கொடுக்கல, இல்லை போன மாதம் கொடுத்த கடனை திருப்பி கேட்குறான், ஏதோ ஒன்று, இல்லை பெண் விவகாரமாக கூட இருக்கலாம். அப்புறம் வந்து மது போதை ஒரு காரணம், கஞ்சா போதை ஒரு காரணம். அப்புறம் இப்போ வந்து ட்ரக்ஸு, அதில் முக்கியமாக வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெத்தபட்டமைன் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீறி மனுஷனோட மூளையை மழுங்கடிச்சிருது. அதனால் வந்து நிகழக்கூடிய வன்மங்கள். அப்புறம் வந்து எல்லாருக்கும் கோபம் உண்டாகிறது இயற்கை மனித சுபாவம். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தனை வெட்டுறது இது பண்ணுறதுன்னா அவனோட மூளையே வந்து நான் புத்தி சரியாக இருக்கும்போது என்ன சொல்லணும், இது தப்பு, இன்னொருத்தரத்தை வந்து அடிக்கக்கூடாது, இது சின்ன விஷயத்துக்கெல்லாமா நீ தகராறு பண்ணுவேன்னு சொல்லும், எச்சரிக்கும். எல்லாருக்கும் அந்த எச்சரிக்கை மணி மூளையில் அடிக்கும். ஆனால் இந்த மூளை செயல் எழுந்து போகிறம்போது அது என்ன செய்யணும்னு தோணுனா உடனே அதை வந்து இது பண்ணிடுறாங்க. இது கூட தற்கொலை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு அரை செகண்டில் 1 செகண்டில் வந்து இதாகணும்னா ரயிலுக்கு முன்னாடி இது பண்ணுறதோ குடிக்கிறதோ இது பண்ண, ரொம்ப திட்டமிட்டு தற்கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தான். ஒரு 95% வந்து அந்த ஃப்ளிக் ஆஃப் த மொமெண்ட்மாங்க, அந்த நொடியில்
இது பண்ணுறது தான். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து தற்கொலை உணர்வு வராத ஆட்களே கிடையாது. அதை வந்து தடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவு நமக்கு வந்து வேலை செய்யும்போது அதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இவங்க இந்த போதையில் இருக்கிறம்போது அது அவங்களால அதை தடுத்துக்க முடியாது, அறிவு அவங்கள எச்சரிக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, சாதிய பின்புலம் இப்போ ரொம்ப அதிகமாக போச்சு. ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி பக்கம்தான் இங்கே பள்ளி மாணவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மாணவங்க வீட்டில் உள்ளே பூந்து அடித்தது, என்ன அந்த அவனை வெட்டினது, அவன் சகோதரியை கூட தாக்கினது, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஆணவ கொலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சாதிய சாதிய மோதல்கள் இதெல்லாம் வந்து இத்தனை ஜாதி அடிப்படையில் இருக்கிற சங்கங்கள் வந்து முதல்ல ஒழிச்சு கட்டணும். இப்போ லாஸ்ட் ஒரு 10 வருஷமாகவே ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவ்வளோ இல்லை, அது என்ன சொல்கிறது, இன்ஆக்டிவாக டார்மெண்ட்டாக இருந்துமாங்க. அதிகமாக வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்தது சங்கங்கள். ஒரு 30 எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம் வச்சுங்களேன், ஒரு 80, 60, 90 ஜாதி சங்கங்கள் புதுசாக உருவாயிருக்கு. அது என்னென்ன ஜாதி இதெல்லாம் இப்போ தெரியவே தெரியாது. அதில் முக்கியமாக வந்து ஒரு 3-4 ஜாதி வந்து பேர் சொல்ல விரும்பலை, அவங்களுக்குள்ளே தான் அடிக்கடி இந்த தகராறு நடக்குது. இதில் நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதிங்கிற ஒரு உணர்வு வந்து மனுஷனுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப தவறானது, கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். அது வந்து அந்த காலத்தில் வந்து செல்வ நிலையையும் சமூகத்தை இருக்கக்கூடிய ஒருத்தரோட மேம்பாடு அல்லது ஒரு பொசிஷன், பதவி அல்லது நிலை, அதை வச்சு இவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு, பணம்னு வந்த பணம் பதவி இது ரெண்டும் இருக்கிறவங்க தான் இப்போ மேல் ஜாதின்னு ஆகிப்போச்சு. அது இருக்கிறம்போது அப்போது அந்த ஜாதியெல்லாம் வந்து யாரும் நான் பிறந்த ஜாதி என்னங்கிறது பார்க்கறது இல்லை. என்ன இது நான் கூட சொல்லுவேன், இது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கூட பாராட்டினது. ஒரு அந்த காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதை. பிறக்கும் நிலை வந்து ஒட்டி வருவது எதுவும் பெருமையும் இல்லை சிறுமையும் இல்லை, இறந்த பின் நிலைக்கும் பெயரே நிலை என்றால் அதில் மிக எதுவும் இல்லைன்னு. அதனால் பிறப்போடு ஒட்டி வருவது எதிலும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு பிறப்பினால் வர இது வந்து உங்களுக்கு ஜாதி அடையாளம் வந்து ஒருத்தனை வந்து உயர்த்தாது. அதை வந்து நம்ம தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கறது வந்து நம்ம தடுத்துக்கணும். அப்புறம் ஜாதி கேட்டிங்க, அடுத்தாப்புல வந்து அரசியல் பின்புலம். பெரும்பாலும் ஆளுங்கட்சி 1971 திமுக, நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த உதயகுமாரன் மரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஆரம்பிச்சது 1971 வந்து வன்முறைக்கு பெயர் போனது திமுக. கலைஞர் ஐயாவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், காலையில் 7 மணிக்கு அந்த வழியாகத்தான் சோ பர்சன் வந்து நடைப்பழக்கத்துக்கு போவார், அவரை நண்பர்கள் தாக்கி விடாமல் இருக்கவாறு எச்சரிக்கிறேன் அப்படின்னா. அப்படின்னா க்ளூ என்ன பண்ணோம் பண்ணிக்கங்கன்னு அர்த்தம். 7 மணிக்கு அந்த பக்கம் போவார் பார்த்துங்கன்னு. இது வந்து அந்த காலத்திலே வந்து திமுக வந்து வன்முறையில் இறங்குறது ரொம்ப சகஜம். இது அரசியல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து திமுக அந்த டேக்னு சொல்ல முடியாது, திமுக கட்சி உறுப்பினர் அல்ல தலைவர், வட்டத்தலைவர், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த அடையாளத்தோட ரவுடிகளோ, கொலை செய்கிறவங்களோ, கற்பழிக்கிறவங்களோ, போதை மருந்து விற்பவர்களோ யார் என்ன போனாலும் அவங்க மேலே பெரிய ஆக்ஷன் எடுக்கல. நேஷனல் லெவலில் இங்கிலீஷ் சேனல்லாம் வந்ததுக்கப்புறம் பெயருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, உடனே அவங்க வந்து பிணையில் விடுதலை பண்ணிடுறாங்க. ஒருத்தரை வந்து காவல்துறையில் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவரை வந்து திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணது எந்த பத்திரிகையிலையும் வராது. என்ன டிரான்ஸ்ஃபர், அவர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டார்னா அங்கேயும் போய் அங்கே அதை தான் செய்ய போகிறார். அவர் பணியிடம் நீக்கம்ங்கிறது அதுக்கு அடுத்தாப்புல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து அவங்க துறை ரீதியான நடவடிக்கையில் அவரை வந்து அவருக்கு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறதோ, இல்லை அவர் பதவி உயர்வை நிறுத்தி வைக்கிறதோ, இல்லை பதவியிலேருந்து அவரை ஒரேடியாக நீக்கிறதோ, இதெல்லாம் வந்து பண்ணணும். ஆனால் பண்ணுறதில்ல. இது வந்து இந்த விஷயத்தில் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரே ஜாதி தான், கட்சி பாகுபாடு இல்லாமல். சரி, இன்னைக்கு அதே போல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு டேக் வச்சுக்கிறாங்கன்னு, இன்னைக்கு அந்த மதுராந்தகத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட அதுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. மதுராந்தகத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் மோனிகா அப்படிங்கிறவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக திமுக நிர்வாகி விக்னேஸ்வரன் அவருடைய பெயர், அவர் வந்து மோதி அந்த கர்ப்பிணி பெண் வந்து நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்து விட்டார். ஆனால் அவரை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் ராஜ மரியாதையோட அவரை விடுவிச்சு சார் போயிட்டு வாங்க அப்படின்னு காவல்துறை அனுப்பி. நான் படிச்சது ஒரு கமுதி பக்கத்துல நினைக்கிறேன். கமுதி தான், ராமநாதபுரம் மாவட்டம், மானாமதுரை பக்கத்துல இருக்கு. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் கர்ப்பிணி பெண்கிற போது எப்படிதான் அவங்களுக்கு மனசு வருது. ஒரே சமயத்துல 2 உயிர் போயிடுச்சு. திமுகமா எப்போதுமே வந்து
எம்ஜிஆர் அந்த விஷயத்தில் நல்லா செஞ்சார். அதே மாதிரி அவரை விட கூட இன்னும் பன்மடங்கு வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கிறம்போது சொன்னாங்க, கட்சிக்காரர்கள் யாரும் காவல் நிலையங்களுக்கு போகக்கூடாது, அப்படி வந்தால் காவல்துறை வந்து இவங்கள வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம், இப்போ அம்மா சொல்லியிருக்காங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது மட்டும் காதில் வாங்கிட்டு, இல்லை அவங்க கூட ஏதாவது மனு கொடுத்தா வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சிருங்க, அவரோட உட்காந்து பேரம் பேசுகிறதா அவங்க சொல்கிறபடி கேட்கறது தேவையில்லை நாங்கள். ஆனால் திமுக ஆட்சியில் எப்போதுமே இடமாற்றம் செய்கிறதுலேருந்து என்ன ஒரு பேருக்கு வந்து ஒரு மனு வாங்கி வச்சுட்டு, புகார் மனு வாங்கி வச்சுட்டு அதுக்கு எஃப்ஐஆர் காப்பி கூட பதியாமல் அந்த இதும்பாங்க அக்னாலஜ்மெண்ட், அதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் சிஎஸ்ஆர் அது கொடுக்காம என்ன இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம். அவங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி, வேண்டாதவங்கன்னா ஒரு மாதிரி. ஒன்று எதிர்கட்சின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, ஒன்றும் இல்லைன்னா பத்திரிகையில் ஏதோ ஒரு எழுதினா சோஷியல் நெட்ஒர்க்கில் ஏதோ போஸ்ட் பண்ணால் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறது நிறைய பார்த்துட்டோம். ஒரு சவுக்கு சங்கர்லேருந்து கல்யாணராமன்லேருந்து இவர் இளைய பாரதம் கார்த்திக்லேருந்து அப்புறம் இவர்லேருந்து நேதாஜி டிவி ஆர் வரதராஜன்லேருந்து பார்த்துருக்கோம். சின்ன சின்ன குற்றங்களுக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சில சமயம் அப்பாவிகள் கூட இதில் மாட்டிக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் அந்த ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வக்கீலை வந்து எட்டி உதைக்கலையே, ஹைகோர்ட் வாசல்லையே. அதனால வந்து இது ரொம்ப என்ன சொல்ல வேதனையான விஷயம். அதுவும் 2 உயிர்கள் பறிபோயிருக்கு. நான் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது முதல்ல, அது 2வது பட்சம். முதல்ல வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண் இறந்து போனது ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஒன்றும் தவறு செய்யாத அந்த பெண்மணியை தவிர வயிற்றில் இருக்க அந்த கரு அழிஞ்சு போனது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். நீங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் வார வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து அதற்கான காமினிக்காக வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், முற்றுகை அப்படின்லாம் போயிட்டு இருந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவசேனா சொன்னது என்னன்னா, இந்தியர்கள் பயப்பட வேண்டாம், நம்ம நாட்டில் எண்ணெய் இருக்குது, கேஸ் இருக்குது, பொருளாதாரத்தில் வந்து எந்த அளவுக்கும் பாதிக்கப்படாதுன்னு இந்திய அரசு சொல்லி இருந்தது. ஆனால் இன்னைக்கு கேஸினுடைய விலை 60ஆக, வணிக சிலிண்டரினுடைய விலை 112ஆக அப்படின்னு வந்து ஏறி இருக்கு. அப்போ இதுக்கு சொல்லி 2 நாட்கள்ல இப்படி ஏறி இருக்கு அப்படிங்கும்போது மக்கள் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்களா? இதில் 2-3 விஷயம் இருக்குமா. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் அப்படிம்பாங்க, அந்த ஹோமஸ் நீர் இணைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்த பாக் ஸ்ட்ரைட், நமக்கு கீழே பாக் ஜலசந்தின்னு சொல்கிற மாதிரி, அது வந்து சின்ன ஒரு பகுதி, காஸ்பியன் சீக்கும் அதுவும் ரெட் சீக்கும் நடுவில் இருக்கு இந்த பர்ஷியன் கல்ஃப். அது வந்து மூடலை. இவங்க வந்து ஈரான் முழு கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 2000 கப்பலோ ஏதோ சொல்கிறாங்க, இந்த இது வரைக்கும் அரேபியன் சீ வரைக்கும் பர்ஷியன் கல்ஃப்லேருந்து நிற்கிது ஃபுல்லாக. அது வந்து ஆயிலோட நிற்கிது. அது உள்ள நுழையில, அதே மாதிரி உள்ளே போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு இது இல்லை. உலகத்தில் நடக்கிற இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் 20% அந்த ஒரு சின்ன பிட்டு 23 கிலோமீட்டர் அதை சொல்கிறாங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு, அது மூலமாக நடக்குது. அதனால வந்து இது தற்காலிக ஒரு இதுதான். ஈரான் வந்து அதை தடுத்து வச்சிருக்கிறதுனால அது ஒரு ஆயுதமாக பயன்படுது, தப்பு இல்லை, தன்னை தற்காத்துக்காக அது பண்ணுறது. அவர் கமேனிங்கிறது அந்த ஊரில் இருந்த சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவர்ன்றாங்க இல்லையா, அதனால் அது அவங்க அளவில் அது வந்து நியாயமான இதுதான். ஆனால் வந்து இதுக்கு வந்து இன்னொரு புறம் இருக்குது. ஈரான்லேயே வந்து அவர் வந்து கமேனியை செத்து போனதுக்கு கொண்டாடின பெண்கள் அதிகம். ஆமாம், என்ன அதை வந்து நம்ம ஊடகங்கள் வந்து மறைச்சிருச்சு. என்ன வந்து அதனால் வந்து கமேனியோட அடுத்த சக்ஸஸர் யாருங்கிறது 2-3 நாளில் முடிவாகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த எண்ணெய் விலைங்கிறது எப்போதும் வந்து உலகத்தில் கூடுறது குறையிறது, தற்காலிக இது இதெல்லாம் நடக்கும். என்னோட இது என்னென்னா 120 சொல்கிறாங்க, அவ்வளோ தூரம் போகாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பேரல் இன்டர்நேஷ்னல் விலையில். க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், 60 ரூபா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சமையல் எண்ணெய் வந்து சமையல் எரிவாயு ஏறி இருக்கு. இதுக்கு கூட குறையுமா என்னன்னு சொல்ல முடியலன்னா, ஆனால் வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரி சூழ்நிலையில் 60 ரூபா ஏற்றினதில் வந்து எனக்கு ஒன்றும் அது தப்பாக பண்ணலை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல சார், அவங்களுக்கு அன்றாட உபயோகத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இல்லையா? ஆமாம், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து பதவி உயர்வு வேணும், இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், இப்போ ஒன்றும் இல்லை, டிஆர்எஸ் ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய தொழிற்சங்கத்தில் தன்னை இணைச்சிக்கிட்ட இவங்க அரசு ஊழியர்களாகட்டும், பொதுத்துறை ஊழியர்களாகட்டும், பெரிய பெரிய கம்பெனி ஊழியர்கள், கார்பரேட் எம்ப்ளாயிஸ், அவங்க எல்லாருக்கும் டிஆர்எஸ் அலவன்ஸ் இருக்குது, பஞ்சப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் உயரும்போது யாராவது பேசுகிறாங்களா? இது வந்து இந்த மாதிரி ரயில்வே டிக்கெட் போனது அவன் 90 பைசா ஏற்றினதுக்கு எவ்வளோ தகராறு பண்ணாங்க. அதனால வந்து உயர்றது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அது தற்காலிகமாக நிரந்தரமாங்கிறது என்னால் சொல்ல முடியல.
60 ரூபாங்கிறது எவ்வளவு? ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 2 ரூபா. என்ன ரொம்ப பரம ஏழைகளை வந்து கண்டிப்பாக பாதிக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் நடுத்தர வர்க்கத்தையும் மேல்தட்டு வர்க்கத்தையும் பணக்காரங்களையும் அது பெருசாக பாதிக்க போகிறது இல்லை. அதுவும் பெரிய பெரிய ஊர்லலாம் பைப் கேஸ் தட்டுப்பாடு ஏதாவது ஏற்படும்? ஏற்படாதுமா. ஏன்னா இப்போதைக்கு வந்து 56 நாட்களுக்கு நம்ம ஸ்டோரேஜ் இருக்கு. என்ன உதவி செய்யறதா? அது தவிர வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அடுத்த 30 நாளைக்கு வந்து ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியா வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு. அது ஒன்று. அப்புறம் வந்து வெனிசுலாலேருந்து நம்ம எண்ணெய் வாங்க போகிறோம், அதுக்கு ஆல்ரெடி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தாச்சு, எப்போ வேணாலும் வரும். ரஷ்யாலேருந்து ஏற்கனவே வரப்போகுது. அதனால் வந்து இது தவிர ஈரான் தவிர மற்ற நாடுகள் வந்து வேற ஆசர்பைஜான் மூலமாக மத்திய தரைக்கடல் மூலமாக வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்கானிஸ்தானுக்கு மேலே இது இருக்குல்ல, கஜகிஸ்தான் இந்த மூலமாக. அதனால் வந்து அது ஒரு வழி இருக்குது. அது தவிர வந்து தெற்கு ஆப்பிரிக்காலேருந்து ஏதாவது எண்ணெய் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து தற்காலிகமான ஒரு பின்னடைவு தான்.